வடை வகைகள். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். வடை என்பது தென்னிந்தியாவில் பல்வேறு பருப்பு வகைகள், உருளைக்கிழங்கு அல்லது பிற பொருட்களைக் கொண்டு செய்யப்படும் ஒரு சுவையான வறுவலாகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: உளுந்து பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, வெங்காயம், கருப்பு மிளகு மணிகள், உப்பு, தண்ணீர், எண்ணெய். தயார் செய்யப்பட்ட மெதுவடை. படி 1. மெதுவடைக்கு உளுத்தம் பருப்பை கழுவி 4 முதல் 6 வரை மணி நேரம் ஊற வைக்கவும். தண்ணீரை முழுவதுமாக வடிகட்டவும். ஊறிய உளுத்தம் பருப்பை மிக குறைந்த தண்ணீர் சேர்த்து கெட்டியான மற்றும் மாவு போன்று மிருதுவாக அரைக்கவும். மாவின் பதம் மிகவும் முக்கியம். படி 2. நன்றாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, நசுக்கிய கருப்பு மிளகு, உப்பு மற்றும் விருப்பப்பட்டால் நறுக்கிய வெங்காயம் ஆகியவற்றை மாவு கலவையுடன் சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். படி 3. வடை பொரிக்க தேவையான எண்ணெயை ஆழமான கடாயில் சூடாக்கவும். உங்கள் கைகளை தண்ணீரில் நனைக்கவும். மாவில் ஒரு சிறிய பகுதியை எடுத்து உருண்டையாக உருட்டி நடுவில் உங்கள் கட்டைவிரலால் துளையிட்டு வடை வடிவத்தை உருவாக்கவும். படி 4. வடை வடிவத்தை கவனமாக சூடான எண்ணெயில் வழுக்கிவிடவும். மிதமான தீயில் பொன்னிறமாகவும் இருபுறமும் மொறுமொறுப்பாகும் வரை வறுக்கவும். எண்ணெய் உறிஞ்சும் காகிதத்தில் வடிகட்டவும். படி 5. சாம்பார் வடை ரசம் வடை. தயிர் வடைக்கு சாம்பார் அல்லது ரசம் வடை செய்ய பரிமாறுவதற்கு சற்று முன்னர் தயாரித்த மெது வடைகளை சூடான சாம்பார் அல்லது ரசத்தில் மெதுவாக ஊற வைக்கவும். தயிர் வடைக்கு தயாரித்த வடைகளை தண்ணீரில் 10 நிமிடங்கள் ஊற வைத்து பிழிந்து பின்னர் தயிரில் ஊற வைக்கவும். படி 6. தயிர் வடை செய்ய வடை சற்று மென்மையாகும் வரை வெதுவெதுப்பான நீரில் சில நிமிடங்கள் மெதுவாக ஊற வைக்கவும். அதிகப்படியான தண்ணீரை மெதுவாக பிழிந்து விடவும். படி 7. கெட்டியான தயிரை உப்பு மற்றும் சிறிது சர்க்கரையுடன் விரும்பினால் நன்றாக அடித்துக் கொள்ளவும். மென்மையாக்கப்பட்ட வடைகளை தயிரில் சேர்க்கவும். படி 8. தயிர் வடைக்கு தாளிப்பு தயார் செய்யவும். ஒரு சிறிய பாத்திரத்தில் எண்ணெய் சூடாக்கவும். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை மற்றும் பச்சை மிளகாய் பயன்படுத்தினால் சேர்க்கவும். அவை வெடிக்கட்டும். இந்த தாளிப்பை தயிர் வடை மீது ஊற்றவும். படி 9. செட்டிநாடு வடை செய்வதற்கு கடலைப் பருப்பை கழுவி 2 முதல் 3 வரை மணி நேரம் ஊற வைக்கவும். தண்ணீரை முற்றிலும் வடித்துவிடவும். ஊற வைத்த பருப்பில் 3/4 பங்கை சோம்பு, காய்ந்த மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்து கொரகொரப்பாக அரைக்கவும். மீதமுள்ள பருப்பை தனியாக வைக்கவும். படி 10. அரைத்த விழுதை எடுத்து வைத்திருக்கும் முழு கொண்டை கடலை, பொடியாக நறுக்கிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு ஆகியவற்றுடன் சேர்த்து நன்கு கலக்கவும். படி 11. ஆழமான எண்ணெயில் பொரிப்பதற்கு எண்ணெய் சூடாக்கவும். கலவையில் இருந்து சிறிய அளவுகளை எடுத்து தட்டையான வடைகளாக வடிவம் கொடுத்து கவனமாக சூடான எண்ணெயில் விடவும். பொன்னிறமாகும் வரை மற்றும் நன்றாக வெந்ததும் எடுக்கவும். படி 12. தேங்காய் வடைக்கு ஒரு கிண்ணத்தில் அரிசி மாவு, புதிதாக துருவிய தேங்காய், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், கறிவேப்பிலை மற்றும் உப்பு ஆகியவற்றை கலக்கவும். படி 13. சூடான நீரை படிப்படியாகச் சேர்த்து சப்பாத்தி மாவு போல மிருதுவான மாவாக பிசையவும். சற்று ஆறவிடவும். படி 14. ஆழ்ந்து பொரிப்பதற்கு எண்ணெய் சூடாக்கவும். மாவில் சிறிய பகுதிகளை எடுத்து சிறிய வட்டங்களாக அல்லது தட்டையான உருண்டைகளாக வடிவம் செய்து பொன்னிறமாகும் வரையிலும் மிருதுவாகும் வரையிலும் சூடான எண்ணெயில் கவனமாக பொரிக்கவும். படி 15. சோயா பனீர் வடைக்கு ஒரு பாத்திரத்தில் பிழிந்த சோயா கிரானுல்ஸ், உதிர்த்த பனீர், பிசைந்த உருளைக்கிழங்கு, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சீரகத்தூள், கொத்தமல்லித்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி இலைகள் மற்றும் உப்பு சேர்க்கவும். நன்கு கலக்கவும். படி 16. பிணைப்பிற்கு தேவையான அளவு ரஸ்க் தூள் அல்லது அரிசி மாவு சேர்த்து கெட்டியான கலவையாக பிசைந்து கொள்ளவும்.
கலவை மிகவும் நீர்த்துப் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பிணைக்கும் பொருளை சேர்க்கவும். படி 17. கலவையை சிறிய உருண்டைகளாக அல்லது பந்துக்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சூடான எண்ணெயில் பொன்னிறமாக மற்றும் முழுமையாக சமைக்கப்படும் வரை லேசாக அல்லது முழுமையாக பொரிக்கவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.